Hi everyone, welcome to SR Academy. TNTET Paper 2. இதில் ஒவ்வொரு கொஷின் பேப்பராக நம்ம ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணிட்டு வரோம். இது மேத்தமெட்டிக்ஸுக்கான கொஷின் பேப்பர் 3/2/2023 4 நடந்த மேத்ஸ் கொஷின்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு, இப்போ போட போகிறது பார்ட் 2. பார்ட் 1ல் 15 கேள்விகள் பார்த்தாச்சு, பார்ட் 2ல் 15 கேள்விகள் இடம்பெறும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். சிம்பிளிஃபை, சுருக்குக 81 to the power -3/4. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா 81 நாம் 3/4ன்னு எழுதலாம். எப்படி சார் பாருங்கள், 81 நான் டானா வகுத்தல் என்கிற இதால் 3ஆல் வகுக்கிறேன், 27ன்னு வருது. மீண்டும் 3ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு 9 வருது. அதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3ன்னு வருது. ஸோ 3 4 தடவை வந்திருக்கு, அதுதான் 3 to the power 4 அப்படின்னு ஆச்சு. ஸோ அதுக்கு என்ன சார், இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது பாருங்கள், -3/4. இப்போ இது அடுக்கின் அடுக்கு என்ற வடிவில் உள்ளது. 3க்கு ஒரு பவரு, அதுக்கு ஒரு பவர். ஸோ பவர் ஆஃப் பவர், அடுக்குக்குறி விதிகளில் பவர் ஆஃப் பவர் ரூல்ஸ் படி அடுக்கின் அடுக்கை 2 அடுக்கையும் நாம் பெருக்கி கொள்ளலாம். 4ஐயும் -3/4ஐயும் பெருக்கிறோம். 4 × -3/4 என்ன வரும் சார், 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ பவரில் -3 மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3⁻³ ஓகேவா. இப்போ என்ன சார், இந்த ஆன்சரே இங்கே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரில் மைனஸ் இருந்தால் அதை என்ன பண்ணலாம், தலைகீழாக எழுதும்போது பவரில் +3ன்னு வந்துடும். ஸோ 1/3 to the power 3. ஸோ இப்போ ஈஸி ஆகிடுச்சு பாருங்கள், 1/27. அதாவது 3/3 = 3 × 3 × 3. இதை நாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 27 வருது. ஆன்சர் 1/27. A2 தான் ஆப்ஷன். அடுத்த கேள்வி, 10 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன, சரியாக 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. ஸோ நீங்கள் இப்போ டெட் 2 எக்ஸாமுக்கு மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி 10th வரைக்கும் எந்த புக்லேயும் சிலபஸ்லே கிடையாது. இது 11th வர சிலபஸ். ஸோ 11th சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு நிகழ்தகவுக்கான ஃபார்முலா P of A is equal to N of A divided by N of S. ஸோ இந்த ஃபார்முலாவில் நாம் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். N of A என்ன சார், இங்கே N of A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல N of S. ஸோ N of Sன்றது 10 நாணயங்கள் சுண்டப்பட்டால் 2/10. இதுவே 8 நாணயங்கள் சுண்டப்பட்டால் 2/8. ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1024. 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1024 வந்துடும். லைக் வேஸ் இங்கே பாருங்கள், N of A. N of A எப்படி கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா இதுக்கு 10C2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 10 நாணயங்கள் சுண்டப்படுது, ஒரு தடவையில் நமக்கு ஒரு தலையோ அல்லது டெயில் பூவோ தான் கிடைக்கும். ஸோ 2 நிகழ்வுகள் நடக்கும். இதை நாம் 10C2 அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த முதல்ல 10 இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 10 × 9 divided by 1 × 2. ஸோ இது ஒரு ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்டில் வரும். இப்போ இதை நம்ம சுருக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 2s are 10, 5 9s are 45. ஸோ N of A 45, அதோட N of S வந்து 1024. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 45/1024 தான் சரியான விடை. ஆப்ஷன் 4 45/1024. அடுத்த கேள்வி, XYZ என்ற மதிப்புகளின் பரவற்படி, இங்கிலீஷில் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் σ² அப்படின்னு சொல்லுவோம். பரவற்படி 9 எனில்
x + 7 y + 7 z + 7 என்ற மதிப்புகளின் திட்ட விலக்கம் என்ன? ஸோ கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒய் இசட்டு, ஆனால் கேள்வி x + 7 y + 7 z + 7க்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்பயும் பரவற்படி கொடுத்துட்டு வேரியன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம சிக்மா என்று குறிப்போம். 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ திட்ட விலக்கம் XYZக்கு 3. அப்போ கேட்குற கேள்வி x + 7 y + 7 z + 7க்கு என்ன? திட்ட விலக்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ, கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணால் கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ திட்ட விலக்கம் மாறாது. அப்போ இது கூட எல்லாத்துலேயும் 7 7 7ன்னு கூட்டி இருந்தாலும் திட்ட விலக்கம் சிக்மா = 3 என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஒரு முக்கோணம் இருக்கிறதுலே சிறிய முக்கோணங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 சிறிய முக்கோணங்கள் மொத்தம் 8 இருக்குது. இப்போ வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 முக்கோணங்களை சேர்த்து ஒரு முக்கோணம் அமையும். ஸோ இப்போ இது ஒரு முக்கோணம் அமைதா? இது மாதிரி பெரிய முக்கோணங்கள், அதாவது 2 முக்கோணங்களை சேர்த்து அமையும் முக்கோணங்கள் எத்தனைன்னு பார்ப்போம். இது 1, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இது 2, அப்புறம் இதை பாருங்கள் இது 3, ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள், இது 4. 2 முக்கோணங்கள் சேர்ந்து எத்தனை முக்கோணங்களை அமைக்கிறது? 4. சரி, 3 முக்கோணங்கள் சேர்ந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா அது மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ மொத்தமாக நமக்கு 12 முக்கோணங்கள் இருக்குது. விடை 4வது விடை 12. பொறுத்துக 17448. இது என்ன சார் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இந்த எண் 4ஆல் வகுப்படுமா? ஆமாம். ஏன்னா கடைசி 2 இலக்கங்களை மட்டும் பாருங்கள், அந்த 2 நம்பர் 48 4ஆல் வகுப்பட்டால் அந்த ஒட்டுமொத்த நம்பருமே 4ஆல் வகுப்படும். சரி, 48 4ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அதனால் 4ஆல் வகுப்படும். அடுத்தது 8ஆல் வகுப்படுமான்னு பாருங்கள். 8ஆல் வகுப்படும் எனில் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும். 448 8ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0 வருகிறது. அதனால் ஏவுக்கு 5 தான் சரியான விடை. அடுத்தது 36 மற்றும் 24இன் மீபேகா, அதாவது மீ பெரு பொது காரணி HCF GCD, அது மாதிரி எப்படி ஒன்றா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான். 34ஐயும் 36ஐயும் 36 24 தானா வகுத்தல் போடுறேன். முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 18 12 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 9 6ன்னு வருது. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 9 3 6. இப்போ 3க்கும் 2க்கும் பொதுவாக எந்த வாய்ப்பாடும் கிடையாது. அப்போ மீ போவா அப்படின்னா மீபேக்கா அப்படின்னா இதை மட்டும் நாம் பெருக்கிக்கணும். இந்த சைடில் வந்ததை, அடியில் வந்ததை விட்டுடணும். 2 2 4 3 12. அப்போ பிக்கு விடை 12. இப்போ மீ சீமா LCM அப்படின்னா இந்த 3ஐயும் பெருக்கணும், அதோடு சேர்த்து இந்த அடியில் இருக்கிறதையும் பெருக்கணும். அப்படி நாம் பெருக்கும் பொழுது நமக்கு விடை வருவது 72. 58 மற்றும் 69 ஆகியவை பகா எண்களா சார்பகா எண்களா? கவனிங்க, 58 பகு எண் தான், 69ம் பகு எண் தான். இது ரெண்டுமே பகா எண் கிடையாது. தே ஆர் நாட் ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் இந்த 58ம் 69ம் ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா வராது.
மூணாம் வாய்ப்பாட்டிலையும் வராது, ரெண்டாம் வாய்ப்பாட்டிலையும் வராது, ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை பொறுத்தவரை பகா எண், இந்த நம்பரை பொறுத்தவரை பகா எண். அப்போ அர்த்தம் என்னன்னா இதுக்கு தான் சார்பகா எண்கள் அப்படின்னு அர்த்தம். விடை இதுதான் சார் இங்கிலீஷில். ஸோ கோப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் சார்பகா எண்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ், டிஎன்டிஇடி ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் பேப்பர் 2க்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு 7 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸும் இருக்குது. இது பிடிஎஃபாக தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் செய்யுங்க. இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். தரப்பட்ட படத்திலிருந்து OY இந்த கோடு இணை AT என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டும் பேரலல். YT மற்றும் ATயின் மதிப்பு காண்க. இது என்ன இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் பேரலல், அதாவது ஒரு முக்கோணத்திற்கு அடிப்பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரையப்பட்டால் அந்த கோடு அந்த முக்கோணத்தின் பக்கங்களை சரி விகிதத்தில் பிரிக்கும். இது தேல்ஸ் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது வடிவியலில் ஒரு முக்கியமான தேற்றம். இந்த தேற்றத்தை வச்சு நாம் இந்த கணக்குகளை போட வேண்டும். அப்படி போடுறோம் அப்படின்னா பாருங்கள், முதல்ல YT கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 6/YT இஸ் ஈக்குவல் டு 4/12. ஓகேவா? இதுதான் அந்த தேற்றத்தோட அர்த்தம். இந்த பக்கத்தை இந்த பக்கத்தால் வகுப்பதும் இந்த பக்கத்தை இந்த பக்கத்தால் வகுப்பதும் சமம். இப்போ YT கண்டுபிடிக்கணும். 1 நாள் 4 3 12 குறுக்கு பெருக்கல் மூலமாக YT இஸ் ஈக்குவல் டு 18. YT இஸ் ஈக்குவல் டு 18ன்னு இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ YTயோட மதிப்பு 18. ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சார் ATயை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கவனிங்க, ATயை கண்டுபிடிப்பதற்கு எந்த தேற்றமும் இல்லை. அதனால் நம்ம YTயை சரியாக கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் இதுதான்னு முடிவுக்கு வருகிறோம். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒவ்வொன்றுத்தையும் தெளிவாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டா தான் மீப்போவாக கண்டுபிடிக்க முடியும். 2 எண்களுக்கு இடையே மீப்போவாக கண்டுபிடிக்கிறது ஈஸி. இது இரண்டும் இயற்கணித கோவைகள், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 4a² + 2a, ரெண்டுத்துலேயும் 2aவை காமனாக எடுக்கிறேன். நமக்கு மிச்சம் இருப்பது 2a + 1. ஸோ பாருங்கள், 2aவை வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே 2a × 2a 4a² வந்துடுது. 2a × 1 2a வந்துடுது. இதுக்கு மேலே இதை காரணிப்படுத்த முடியாது. அடுத்தது 4a² - 1ன்னு இருக்குது. இதை 2a² எழுதுகிறேன். 4a² 2a² - 1² எழுதுகிறேன். இது a² - b² ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஸோ a + b × a - b, இதுக்கான ஃபார்முலா a + b × a - b 2a + 1 × 2a - 1. ஸோ ஒரு தடவை கூட்டுங்க, ஒரு தடவை கழிங்க. இதுக்கு மேலே இதை காரணிப்படுத்த முடியாது. இப்போ இது 1 இது 2. மீப்போவா எப்படி சார் கண்டுபிடிப்பது? பொதுவாக இருப்பதை கோடு போடவும். ஓகேவா? அதில் குறைந்தபட்ச அடுக்கு. இப்போ 2a + 1 தான் பொதுவாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே அடுக்கு 1ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் 2a + 1 ஆப்ஷன் 3. A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் P(b) = 0.5, P(a சேர்ப்பு b) = 0.7 எனில் P(a)ஐ காண்க. சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது P(a சேர்ப்பு b) இஸ் ஈக்குவல் டு P(a + P(b). இதுதான் ஃபார்முலா. சார்பிலா நிகழ்ச்சினா A நிகழ்ந்தால் B நிகழாது, B நிகழ்ந்தால் A நிகழாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு 0.7 இஸ் ஈக்குவல் டு
P of A plus 0.5. இப்போ இது 0.5 இந்த பக்கம் அனுப்புனா எனக்கு P of A is equal to 0.2ன்னு வருது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2/10. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1/5. சார் 1/5 ஆன்சரே காணவில்லை. ஆனால் 2/5 தான் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ எந்த ஆப்ஷனுமே சரியாக கொடுக்கல. 1/5 தான் சரியான விடை. ஒரு சாய் சதுரத்தின் ராம்பஸ் மூலைவிட்டத்தின் நீளங்கள் லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் 10 சென்டிமீட்டர் D1 மற்றும் 24 சென்டிமீட்டர் D2 எனில் அதன் பக்க அளவு A என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ படத்தில் இருக்கிற சாய் சதுரம் என நாம் கொண்டால் சாய் சதுரங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக வெட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் சாய் சதுரங்கள் மூலைவிட்டங்கள் வெட்டும் பொழுது அதன் நீளம் இரு சம கூறிடும். ஓகேவா? ரெண்டாக பிரிச்சிடும். இப்போ பாருங்கள், கணக்குக்கு வருவோமா? 10 சென்டிமீட்டர் ஒரு மூலை விட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர். இது 5, இது 5. 24 சென்டிமீட்டர்னா இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12. இது ரெண்டும் மூலை விட்டங்கள். இதுதான் பக்கம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தேற்றப்படி பக்கம் அதாவது கர்ணத்தின் வர்க்கம் A² இஸ் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் 5² + 12² விச் இஸ் ஈக்குவல் டு 25 + 144 விச் இஸ் ஈக்குவல் டு 169. இதுக்கு நாம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13ன்னு வரும். ஸோ அந்த சாய் சதுரத்தின் பக்க அளவு 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் நம்ம 10வது கணக்கு வந்துட்டோம். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதற்கான மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 64/5 72/15 வகுத்தல் 24/15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 64/5 இன்ட்டு 72/15 டிவைடட் பை 24/15. சார் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. 64/5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 72 நாம் என்னன்னு எழுதலாம்? 3 × 24ன்னு எழுதலாம். ஏன்னா கீழே 24 இருக்கு இல்லையா, அது கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியாக அப்படி எழுதிக்கிறேன். ஸோ அதனோட அடுக்கு 15 டிவைடட் பை 24/15. இதை மேற்கொண்டு நம்ம கணக்கு போடுறோம். 64/5 எப்படி எழுதுறோம் தெரியுங்களா? 64 4 கியூப்னு எழுதலாம். 4 கியூப் அதனோட அடுக்கு 5 இன்ட்டு 3/15. பாருங்கள், 3/15 பெருக்கல் 24/15. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 2 நம்பருக்குமே இது அடுக்கில் இருக்குது. டிவைடட் பை 24/15. இப்போ இந்த ரெண்டும் ஒரே நம்பர்ன்றதால கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/15 பெருக்கல் 3/15. பாருங்கள், அடிமானம் வேறு இருந்தாலும் அடுக்குகள் ஒன்றாக இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 12 அதனோட அடுக்கு 15. இது அடுக்குக்குறி விதிகள் கணக்குகளில் வருகிறது. ஸோ 12^15 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கேள்வி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெடிசன் இதை நாம் QIHMGMRI என்று மாற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது எனில் டீச்சர் எனும் வார்த்தை எவ்வாறு குறிக்கலாம்? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே வராது, இந்த டாப்பிக்கே இருக்காது. ஸோ இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேள்வி இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு கியூன்னு கோட் பண்ணுறாங்க. ஒன்றா வரிசையாக எழுதிடுறேன். எம்முக்கு கியூன்னு கோட் பண்ணுறாங்க. எம்முக்கு அடுத்த 4வது எழுத்து கியூ, NOPQ. ஓகேங்களா? அப்போ ஈக்கு அடுத்த 4வது எழுத்து I, டிக்கு அடுத்த 4வது எழுத்து H,
ஐக்கு அடுத்த 4வது எழுத்து எம். ஸோ அதுக்கு அடுத்த 4வது எழுத்து தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதே போல் இப்போ டீக்கு அடுத்த 4வது எழுத்து UVWX, ஈக்கு அடுத்த 4வது எழுத்து ஐ, ஏக்கு அடுத்த 4வது எழுத்து இ. ஸோ XIE எங்கே வருது பாருங்களேன், இதோ தான் இருக்குது A2, இதுதான் ஆன்சர். ஸோ சிக்கு அடுத்த 4வது எழுத்து ஜி, ஹெச்சுக்கு அடுத்த 4வது எழுத்து எல், ஈக்கு அடுத்து 4வது எழுத்து ஐ, ஆறுக்கு அடுத்து 4வது எழுத்து வி. ஸோ இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் சரி. இதுவரை நம்ம போட்ட டிஎன்டிஇடி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். டிஎன்டிஇடியில் நாங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். அடுத்த கேள்வி, ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது, அடிப்பக்கம்னா பேஸு, அதை நாம் பின்னு குறிப்போம், அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. இப்போ இதை முதல்ல ஃபார்முலாவை எழுதுவோம். அடிப்பக்கம் B = உயரத்தை போல் 3 மடங்கு, B = 3H. அதனுடைய பரப்பளவு கேபிட்டல் A = 192. இப்போ என்ன பண்ணணும், அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = B × H. இணைகரத்தின் பரப்பளவில் 1/2ன்றது வரவே வராது. இதுதான் இதுக்கான ஐடியா. ஸோ B 3Hன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க, H அப்படியே போட்டுக்கிறேன். ஆனால் ஏவோட மதிப்பு 192. இப்போ இந்த 3 இந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும் இல்லையா, அடிச்சிடுறேன். 6 3 18, மீதி 1, 4 3 12. ஸோ H² H × H, H² = 64. அப்போ H = 8. H 8ன்னா B 3 8 24. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ விடைய பாருங்களேன். அடிப்பக்கத்தை முதல்ல சொல்லுங்கள் 24, உயரத்தை 2வது சொல்லுங்கள் 8. விடை எங்கே இருக்கு? கடைசி ஆப்ஷன் 24,8. இன்னும் 3 கணக்குகள் மட்டுமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மதிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நாம் பிட்மாஸ் என்ற ரூல்ஸ் படி தான் போட வேண்டும். பிட்மாஸ் ரூல்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அவ்வளவு பெரியது. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எடுத்த உடனே ப்ராக்கெட் இருந்தால் அதை செய்யவும். சார் கணக்கில் ஒரு ப்ராக்கெட் இருந்தால் பரவாயில்ல சார், ஒன்றும் ப்ராக்கெட்டாகவே இருக்குதே அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதிலேயே உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை செய்யுங்க. இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்னா எது? இது. சரி சார், அதில் என்ன சார் 100ஐயும் 3ஐயும் பெருக்கல் குறி போட்டு மேலே கோடு போட்டுக்குது அப்படின்னா, அதுக்குள்ள கோடு போட்டிருந்தா அதை முதல்ல செய்யுங்க. ஸோ 100ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 300 அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ எழுதிடுறேன். ஸோ 300ன்னு எழுதிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் இது தான். இதில் எதை சார் முதல்ல பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன். இதில் I என்பது என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். அப்படின்னா இதை தான் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா 4 4 16, மீதி 1, 4 4 16. ஸோ இதை டிவிஷன் பண்ணிவிட்டு இந்த 300லேருந்து 44 கழிச்சிட்டோம்னா இந்த ப்ராக்கெட்டை தூக்கிடலாம். 300லேருந்து 44 கழிச்சா 256. 256 இங்கே எழுதிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்கெட் முடிஞ்சுது. இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக நம்ம கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது இதுதான். இது ரொம்ப ஈஸியாக போச்சு. முதல்ல மல்டிப்ளிகேஷனும் இங்கே ப்ளஸ்ஸும் தான் இருக்குது. இதை முதல்ல செய்யுங்க. 300 + 256, ரெண்டுத்தையும் கூட்டினா 556. அதை இந்த 1500 கூட கூட்டுங்க, 2056ன்னு வருது. அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி 2056. P of E plus P of E dash is equal to 1 எனில், இதுக்கான விடை சாதாரணமாக இது தியரி. ஈயும் E டேஷும் நிரப்பு நிகழ்ச்சிகள், காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஓகேவா? கடைசி கேள்விக்கு வந்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1/10 இது ப்ராக்கெட்டில் டிவைடட் பை 11. இதை விட இது இப்போ கவனிங்க 1/10/11 எவ்வளவு அதிகம்? இப்போ இதில் எது பெருசுன்னு சொல்கிறாங்க? இதை தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம்னா எவ்வளவு அதிகம் அப்படின்றது தெரியும். 1/10/11 மைனஸ் 1/10/11. ஸோ இதில் பாருங்கள், பை இங்கே தான் இருக்குது. 11 அப்படின்றத பை 1ன்னு கூட வச்சுக்கலாம். 11/1னாலும் 11னாலும் 1 தான். இப்போ இதை நாம் சரியாக கணக்கு போட்டோம்னாலே வேலை முடிஞ்சுது. இப்போ 1 பெருக்கல் கீழே இருக்கிறத தலைகீழாக மாறும், வகுத்தலில் இருப்பது தலைகீழாக மாறும் பெருக்கல்ல 11/10 மைனஸ் மேலே இருக்கிறத அப்படியே எழுதுகிறேன் 1/10, கீழே இருக்கிறத தலைகீழாக்கி பெருக்குங்க 1/11 which is equal to 11/10 மைனஸ் 1/110. இப்போ ரெண்டு பகுதிகளும் சமமாக இருந்தால் தான் நம்ம பெருக்க முடியும். அதனால் குறுக்கு பெருக்கல் போடுறோம். அப்படின்னா பாருங்கள், மேலையும் கீழே சமப்படுத்துறதுக்கு 11ஆல் பெருக்கிடுறேன். அதாவது இந்த பகுதிகளை சமப்படுத்துறதுக்கு 11 121, 10 110 மைனஸ் 1/110. இப்போ ரெண்டும் சமமாயிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 120/110. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 12/11 தான் விடை, ஆப்ஷன் ஏ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.